வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த உடல் உஷ்ணத்தை முழுமையாய் குறைக்கிறதுக்கும், அதே சமயத்தில் பித்தம் உடம்பில் அதிகமாகிடுச்சு. ஏன் நாமளே வெயிலில் போயிட்டு வந்தோம்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போகிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷன், ரொம்ப வெயில் உஷ்ணம் தாங்கவே முடியல அப்படின்றவங்களுக்கும், ஏன் இந்த உணவு எடுக்கும்போது பித்தம் மட்டும் தனியாது, பைத்தியமும் சரியாகுது அப்படின்றது நிறைய பேர் பார்த்தோன்னா பேசிட்டு வராங்க. அதாவது மகான்கள் முதற்கொண்டு, சித்தர்கள் முதற்கொண்டு, மருத்துவர்கள் முதற்கொண்டு பேசிட்டு வராங்க. இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, சாதாரண பாசிப்பயிறு கஞ்சிங்க. இது எப்படி எடுக்கணும்னா, 1 டம்ளர் பாசிப்பயிறுனா 3 டம்ளர் அரிசி. இது 2யும் நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுவீங்க, இல்லை குக்கரில் முதல்ல தண்ணி ஊற்றி இதெல்லாம் போட்டு கஞ்சி கொதி வைப்பீங்களா, அது மாதிரி இதெல்லாம் போட்டு இதில் என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால், ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் நல்லா தேவையான அளவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி தழை தேவையானதை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஞ்சியை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட உடல் உஷ்ணனாலையும் பித்தனாலையும் சரியாகும். மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தூங்குவீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சி இந்த கஞ்சி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செஞ்சு குடிங்க. நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.